அப்படின்னா முத நாள் நைட்டு நாங்க 1 மணி வரையிலும் டிவி பாக்குறோம். டிவி பார்க்கும்போது திமுக தான் முன்னணியில இருந்தது. எடப்பாடியாரு 2வது இடத்துல இருந்தாரு. டிவிக்கே 3வது இடத்துல இருந்தது. பொழுது வெடிஞ்ச உடனே எப்படி டிவிக்கு முன்னாடி வந்தது? அப்ப ராத்திரியோட ராத்திரியா ஏதோ சதி நடந்துருக்கு. இல்ல முத நாள் நைட்னா எதுக்கு முத நாள் நைட்டு? 3ஆம் தேதி நைட்டு 1 மணி வரலாம் நாங்க டிவி பாக்குறோம். நீங்க சொல்றது போல 1 மணி வரைக்கும் நீங்க பாக்குறது ஓகே. அப்ப பொட்டியே திறந்திருக்க மாட்டாங்க. காலையில 8 மணிக்கு தானே பொட்டி திறந்தாங்க. அப்புறம் எப்படி டிஜியே முன்னணியில இருக்கிறாரு. இதுக்கெல்லாம் உடந்தையா இருக்காரு டிஜியே. டிஜிபி உடந்தையா இருக்காரு. டிஜிபி எல்லாம் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர்லாம் உள்ள வேலை பார்த்திருக்காங்க. இப்ப நாம தூங்கிட்டோம், நீங்க தூங்கிட்டீங்க. இதுக்கு ஏன் விஜயே ஆள் வச்சு பணம் கொடுத்து பண்ணிருக்க முடியாது? அந்த அளவுக்கு அவர்கிட்ட பணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன் இல்ல, சினிமா பணம் இருக்கு. இவரு ஆனா ஊழல்ன்றீங்க. ஏன் அம்மா பண்ணலையா ஊழல்? ஏன் இவரு பண்ணலையா? யாரு? விஜய் பண்ணலையா? திருத்தனம் பண்ணலையா? எல்லாம் பண்றாரு. ஆனா இப்ப ஜெயிச்சிட்டோம்னா விஜய் டிவிக்கேன்றீங்க. இல்ல சரி, இவர்கிட்ட ஆட்சி கொடுத்தா எப்படி அவர் ஆட்சி 10 வருஷமா ஆட்சி பண்ணவரு? பெண்களுக்கு இதுதான் பண்ணணும், மக்களுக்கு இதுதான் பண்ணணும், ஆட்டோ ஸ்டாண்ட்ல ஆட்டோக்காரங்களுக்கு இவ்வளவுதான் பண்ணணும்னு பார்த்து பண்றாரு ஸ்டாலின். ஆனா அவரை அவரு நின்ன இடத்துலயே அது எப்படி கரெக்டா அந்த கொளத்தூர் தொகுதி மட்டும் தோக்கடிச்சாரு? அது பார்த்து பண்ணதுதான். இது சத்தியமான உண்மை. இது நீங்க எங்க வேணாலும் என் போட்டோ எடுத்து அனுப்புங்க. இல்ல எனக்கு என்னன்னா, இப்ப திமுக ஜெயிச்சா எந்த சதியும் பண்ணிருக்க மாட்டாங்க. மத்த கட்சி எந்த ஆட்சியில சதி இல்ல, எந்த ஆட்சியில சதி இல்ல நீங்க சொல்லுங்க. இப்ப விஜய் வந்ததுனால சதி பண்ணி வந்துட்டாருன்னு சொல்றீங்க. ஆமா, திருட்டுத்தனம் பண்ணி தான் வந்தாரு. இவங்க கூட்டணியா இருந்தாங்க, அவர் தன்னிச்சையா இருந்து திமுக முன்னணியில இருந்தது, அதிமுக 2வது இடத்துல இருந்தது. மறுநாள் காலையில எப்படி அது டிவிக்கு முன்னாடி வந்தது? அப்ப நைட்டோட நைட்டா சதி நடந்துருது.